தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போ வரலட்சுமிக்கு 38 வயது ஆகுது. அதுமாதிரி நிக்கோலாய் சச்சேவுக்கு அவர் 41 வயசு ஆகுது. அவர் மும்பையில் ஒரு பெரிய ஆர்ட் கேலரி வச்சிருக்காரு. சரத்குமாருக்கு ஏற்ற மருமகன் தான். அவரும் ஒரு பாடி பில்டர், அவர் மருமகனும் ஒரு பாடி பில்டர். நிக்கோலாய் சச்சேவு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். 11 வருஷத்துக்கு மேலே கவிதாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கவிதாங்கிற யாருன்னா கலிபோர்னியா நாட்டு அழகி. அந்த அடிப்படையில் அவருடைய மகள் வெயிட் லிஃப்டிங்லாம் செஞ்சு நல்லா திடகாத்திரமாக இருக்குது அந்த பொண்ணு. நல்ல கணவன் தான், கொண்டக்காரர் மாதிரி வச்சிருக்காரு. ஆனால் அவர் சிரிக்கிறாரோ இல்லையோ, வரலட்சுமி சரத்குமார் தான் 32 பல்லு தெரியும்படியாக ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னுடைய அம்மாவுடைய முதல் கணவன் சரத்குமாரையும் கூப்பிட்டாங்க, அதாவது தன்னுடைய அப்பாவையும் கூப்பிட்டுருக்காங்க. அதேமாதிரி ராதியாவுடைய பசங்களும் அதில் வாழ்த்து தெரிவிச்சுங்க. வரலட்சுமி சரத்குமாருங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஆண், அதாவது எப்படி ஒரு சரத்குமார் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தன்னம்பிக்கையோட போரிடுவாரோ, நான் வரலட்சுமி சரத்குமார் ரோட்டில் இருந்து சண்டை போடுறதை பார்த்துருக்கேன். அந்த நடுராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகும்போது எவனா சேட்டை பண்ணான்னு வச்சுங்க, நொறுக்கு தடிக்கும். இப்போது வரலட்சுமிக்கு 38 வயது ஆகுது. அதுமாதிரி நிக்கோலாய் சச்சேவுக்கு அவர் 41 வயசு ஆகுது. அவர் மும்பையில் ஒரு பெரிய ஆர்ட் கேலரி வச்சுருக்காரு. ஆர்ட் கேலரி பரபரப்பாக இயங்காது, ஆனால் ஒரு பொருள் விற்றாலும் பெரிய லாபம் வரும். அதனால் அது ஒரு நல்ல தொழில் தான். அவங்க அப்பா ஆரம்பித்த தொழிலை இப்போ இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல கணவன் தான், கொண்டக்காரர் மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் அவர் சிரிக்கிறாரோ இல்லையோ, வரலட்சுமி சரத்குமார் தான் 32 பல்லு தெரியும்படியாக ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, சமீபத்தில் விவாகரத்துனா என்ன, விவாகரத்தினுடைய வழிகள் என்னங்கிறத சாயாதேவி முன்னாள் மனைவி சரத்குமார் சொன்னாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே இந்த செய்தி வர்றது ஒரு பரபரப்பாக தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னுடைய அம்மாவுடைய முதல் கணவன் சரத்குமாரையும் கூப்பிட்டாங்க, அதாவது தன்னுடைய அப்பாவையும் கூப்பிட்டுருக்காங்க. அதேமாதிரி ராதியாவுடைய பசங்களும் அதில் வாழ்த்து தெரிவிச்சுங்க. ராதியாவோட ராயன் தன்னுடைய மனைவியோட கணவரோட வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஒரு இரு மனைவிகள். இதனால் சரத்குமாருக்கு ஒரு தாங்க வாய்ந்த மன உளைச்சல் அப்படிலாம் இல்லாமல், இந்த பக்கம் ராதிகா, வலது பக்கம் ராதிகா சரத்குமார், அவங்க மருமகன் சரத்குமார்னு இருக்காங்க. அந்த பக்கம் சாயாதேவி, வரலட்சுமி சரத்குமார், அவங்க மருமகன் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. மும்பையில் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலாம் நடந்திருக்கு. இது ஏன் சென்னையில் வைக்கலைங்கிறது எனக்கு என்னென்னா, சென்னையில் வச்சா நிச்சயமாக நம்ம ஆள் உள்ளே போயிடுவான். பத்திரிக்காரன் உள்ளே போய் ஏதாவது குழப்பி முத நாளே சண்டை மூட்டி விடுவான், ஏதாவது கேள்வி கேட்டு. அதனால் ரகசியமாக மும்பையில் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் சொல்லும்போதே அதை சொல்லலை. தினத்தந்தி பத்திரிகைலாம் பார்த்திங்கன்னா, அவர் ஏற்கனவே நிக்கோலாய் சச்சேவ் கல்யாணம் ஆனவர் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் திருமணம் செய்தி வந்த அடுத்த நிமிடத்திலேயே மும்பையிலேருந்து வந்துருச்சு, நிக்கோலாய் சச்சேவ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். 11 வருஷத்துக்கு மேலே கவிதாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கவிதாங்கிற யாருன்னா அது கலிபோர்னியா நாட்டு அழகி. அதாவது எப்போவுமே இந்த கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளை அழகானவன், இல்லை சம்பாதிக்கிறவன், உலகப்புழுவை பற்றி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் கவிதாவை மணந்தார். கவிதா உலக பேரழகி. அந்த அடிப்படையில் அவருடைய அவள் மகள் இப்போது 11 வயசாகுது. ஆனால் 11 வயசு மாதிரி தெரியல, 15 வயசுமே தெரியுது. வெயிட் லிஃப்டிங்லாம் செஞ்சு நல்லா திடகாத்திரமாக இருக்குது அந்த பொண்ணு. அதை பற்றி கவலையே இல்லை, சிரிச்சுட்டு தான் ஃபோட்டோ நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் இவரும் அந்த பொண்ணோடு இருக்கும்போது தன்னுடைய பாடியை காமிச்சிருக்காரு. யார், நிக்கோலாய் சச்சேவ். அந்த பாடி பில்டர் பாடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட சரத்குமாருக்கு ஏற்ற மருமகன் தான். அவரும் ஒரு பாடி பில்டர், அவர் மருமகனும் ஒரு பாடி பில்டர். இதில் என்ன விஷயம்னா, அவங்களுக்குள்ள விவாகரத்து நடந்துட்டு கவிதாவுக்கு, இவன் கவிதா அவருடைய மகளோட வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது. அதனால் பிரச்சனை எதுவும் வராது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் ரொம்ப பரபரப்பாக போச்சு. நானே பத்திரிகையாளனுங்க முன்னால் இந்த ப்ரெஸ் மீட்லாம் கலந்துருக்கேன். உங்கள் வருங்கால மனைவி யார், கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். லட்சுமிகரமான ஒரு பெண் எங்கள் வீட்டுக்கு மனைவியாக வருவார்னு ஓப்பனாக விஷயம் சொன்னார். அதையும் வரலட்சுமி சரத்குமார் மறுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. அதில் எந்த வித மறுப்பும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் திடீர்னு தடம் மாறிட்டார். ஏன்னா சரத்குமார் ஏற்று நடிகர் சங்க தேர்தலில்
போட்டியிட வேண்டியிருந்துச்சு. அப்போவே 2 பேருக்குள்ளே தவிர்க்க முடியாத காரணங்களை சரி எதுக்கு அம்மா அப்பா மக நண்பு காதலி அப்படின்னு சொல்லணுங்கிறக்க விலகிட்டாங்க. 2 பேரும் அதை பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அதாவது விஷாலும் அதை பற்றி குறைச்சல் இல்லை, வரலட்சுமி சரத்குமாரும் அதை பற்றி குறைச்சல் இல்லை. வரலட்சுமி சரத்குமாருங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஆண். அதாவது எப்படி ஒரு சரத்குமார் எல்லாத்துக்கும் துணிஞ்சி தன்னம்பிக்கையோட போரிடுவாரோ, நான் வரலட்சுமி சரத்குமார் ரோட்டில் இருந்து சண்டை போடுறதை பார்த்துருக்கேன். அந்த நடுராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகும்போது எவனா சேட்டை பண்ணான்னு வச்சுங்க, நொறுக்கு தள்ளிடும். அந்தளவுக்கு கட்ஸ் உள்ள பொண்ணு வரலட்சுமி சரத்குமார். அதேமாதிரி வரலட்சுமி சரத்குமாருடைய அம்மா சாயாதேவி சரத்குமாருடன் விவாகரத்து செய்துட்டு தனியாக வாழ்ந்தாலும் அப்பாவுக்கும் அப்பா தான், அம்மாவுக்கும் அம்மா தான்னு 2 பேருடைய கான்ட்ரவர்சியுமே 2 பேருக்குமே தெரிவிக்காமல் நியூட்ரலாகவே போயிட்டாங்க. ஆனால் வரலட்சுமி சரத்குமாருடைய தங்கச்சி பூஜா வந்து நடிக்கலை. ஆனால் வரலட்சுமி நடித்தது. அது மட்டும் இல்லை, சிம்புங்கிற நடிகரோடையும் நடித்தது. அப்போவும் சில கிசுகள் வரத்தான் செஞ்சுது. ஏன்னா அந்த படத்தில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாங்க. சிம்புவோட ரொம்ப கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுமாரி வரலட்சுமி சரத்குமார் வந்து கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களையும் பல படங்கள் நடித்தாங்க. நடிப்பு திறனை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சரத்குமார்கிட்ட யாரும் மோத முடியாது. வில்லி கேரக்டர்னாலும் நம்பர் 1 வில்லி தான். 100க்கு 90 மார்க் வாங்குவாங்க. குணச்சித்திர வேஷனாலும் 100க்கு 90 மார்க் வாங்குவாங்க. அதே விஷால் படத்தில் கதாநாயகி வேறு ஒருத்தி இவரை வில்லன் வேஷத்துக்கு நடிக்க கூப்பிட்டாரு விஷால். துணிச்சலாக நடிச்சுது. ஏண்டா ஓம் படத்துலேயே எனக்கு வந்து கதாநாயகி வேஷம் கொடுக்கலையே, வில்லி வேஷம் கொடுக்கலையாலும் கேட்கலை. நமக்கு நடிக்க ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு தான் நினச்சாங்களே தவிர வரலட்சுமி ரொம்ப போல்டு லேடி. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புலலாம் ரொம்ப காரசாரமாக வாக்குவாதம் வந்தாலும் ரொம்ப அதை நெளிவு சுழிவோடு சந்திக்கிற ஒரு துணிச்சல் மிக்க நடிகை வந்து வரலட்சுமி சரத்குமார். அதாவது இப்போ கன்னடத்தில் கூட போய் நடிச்சுட்டு வந்திருக்காங்க, தெலுங்கில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தென்னிந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.